Hi friends, welcome to TNPC Max Result. X square plus 5x plus 6 divided by x square minus 4x minus 21 divided 2x square minus x minus 6 divided by 2x square minus 11x minus 21 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு ஃபேக்டராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இருக்க ஃபேக்டரைசேஷனில் நம்ம இது பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6ன்னு இருக்குது, எல்லாமே ப்ளஸ்ன்னு இருக்கிறதுனால 6க்கு நம்ம இது பண்ணும்போது 3 × 2 6ன்னு வரும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2x ப்ளஸ் 6ன்னு எழுதலாம். இப்போ எக்ஸை காமனாக எடுத்தா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு கிடைக்கும். இதை நம்ம வந்து எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு எழுதுவோம். அடுத்தது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 21. இதை வந்து ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால ஒன்று வந்து மைனஸில் இருக்கும், ஒன்று வந்து ப்ளஸில் இருக்கும். பெரிய நம்பர் வந்து மைனஸில் போடுவோம், சின்ன நம்பர் வந்து ப்ளஸில் போடும்போது இதுக்கு சிம்ப்ளை பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 7 நமக்கு கிடைக்கிது. அடுத்ததுக்கு பண்ணும்போது அடுத்தது ரெண்டுமே மைனஸில் இருக்குது, அதே மாதிரி பெருசுக்கு வந்து மைனஸ் போடணும், சின்னதுக்கு வந்து ப்ளஸ் போடணும். 2x ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு கிடைக்கிது. அடுத்ததும் அதே மாதிரி ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ரெண்டாத்துக்குமே கண்டுபிடிச்சி நம்ம எல்லாத்தையும் அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் காமனாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணுறோம். இப்போ வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 கேன்சல் ஆகிடும். 2x ப்ளஸ் 3 கேன்சல் ஆகுது. இப்போ மீதி இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 7. இந்த டிவைடட் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகும், அதாவது ரெசிப்ரோக்கல் ஆகிட்டு மல்டிப்ளிகேஷன் ஆகும். ரெசிப்ரோக்கலில் வந்து கீழே இருக்க எக்ஸ் மைனஸ் 7 வந்து மேலே போகுது, இப்போ எக்ஸ் மைனஸ் 2 கீழே வருது. எல்லாத்தையும் சிம்ப்ளை பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2ன்னு கிடைக்கிது. அதாவது ஆப்ஷன் பி தான் இது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஷின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷினில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.